ஆகட்டும் ஆகட்டும். மாலை ஏட போடுறேன். சரி அடுத்தது ஆகட்டும். கல்யாணம்டா அது நீதான் உன் புத்தி அந்த மாதிரி. உட்காந்துதானே இருக்கணும். முடியாத வயசு குஞ்சி மாதிரி உட்காந்து எல்லாம் வச்சே வரடா வாயில பக்கம் சொல்லுது கேளு. எங்கன்னா நல்ல இடத்த இருந்தா பரவாயில்ல. பூவாத்துல படுத்து பையன் உனக்கு அந்த புத்தி தான் இருக்கும். இது உண்டு. கோயில் முன்ன போய் சொல்லு. நீ எத்தனை சத்தியம் பண்ண? நான் பண்றேன்டா. கல்யாண ஏற்பாடு ஆகட்டும். ஆமா என்னப்பா ஐயா என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மணமகனும் மணமகளையும் மன மேடையில் அமர்ந்திருக்க வேளையிலே மணமகள் மட்டும் ஏன் முக்காழ்ந்து கொண்டிருக்கிறார்? முகத்திரை இட்டு முகத்தை மூடி திருமணம் செய்றீங்களா? காரணம் ஐயா எதற்காக? அந்த காலத்துல வந்த கல்யாண பொண்ணுங்களா ஜாகிட் இல்லாதவங்க. அந்த காலத்துல வந்த கல்யாண பொண்ணுங்களா ஜாகிட் இல்லாதவங்க. உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மாவை பாத்துக்கிறேன். அம்மா பாத்தியா? சரியா? எப்படி அது விளக்க சொல்ற? அப்படியே வந்தது. எங்க அம்மா ஊர் வரும்போது ஜாகிட் இல்லாம வந்தாங்க. அதே மாதிரி உங்க அம்மா ஊர் வருஷம் நீ பாத்துருப்ப. நான் ஸ்கூல்ல உட்கார்ந்து பாத்துங்க. எங்க அம்மா நாட்டு பாறான். சொல்லு. அப்பளுக்கு 3 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டிய மிட்டி கடிக்கிற மாதிரி தேவடியா போய் இட்டு முட்டான். வாரி வெயில போடும். ரெண்டாவது பொண்டாட்டி உட்காந்துக்கிற மாதிரி ஆண்ட கண்ணு. ஆமா அவன் ஈட்டு போட்டான். மூணாவது பொண்டாட்டி ஜாகிட் இல்லாம வரும்போது அப்பா நீ முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த புள்ள. முதல்ல மிருதங்காரனுக்கு பிறந்துக்கிறப்போ வா வழி மூஞ்சி ஒன்னாது பேசுறான். நல்ல வார்த்தை தான் பேசுவான். உண்மையில அப்படிதான் பொறுப்பு. முக்காட போட்டு காரணம் என்ன சொல்லு? அந்த காலத்துல வர கல்யாணம் போல பூமா தேவியை பார்த்து கணவன் ஆம்பளை வீட்டுக்கு போறோம். என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு குனிஞ்சி பார்த்துட்டு பூமா தேவி பார்த்துட்டு போவோம். இப்ப வர கல்யாண பொண்ணு எல்லாம் அப்படி இல்ல. சொல்லுடா. மேல் மேசம் பார்த்தா அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறான்னு பாத்துருவோம். அது எல்லாம் உங்க வீட்டுல நடக்க வேண்டியது. இங்க நடக்காத. சரி ஐயா ஏன் தெரியுமா முகத்தை மூடி இருக்கோம்? எங்களுடைய குல வழக்கப்படி திருமணம் செய்யும் பொழுது மணப்பெண்ணுடைய முகத்தை மூடிதான் திருமணம் செய்வோம். ஐயா போதுமா? என்னுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டது. முகத்தை விலக்கி பாரு. ஆகட்டும் விலக்கி பாரு. ஆகட்டும் ஆகட்டும். இது மாலை போடு. மாலை போடு.
கண்டிப்பா இவன் அப்படிதான் போக போறான். நீ உன்ன பாரு. கல்யாணம் பண்ணி 1 வருஷம் தான் ஆம்பியான மாமா பால் சாப்பிடு. வா. எங்கடா 1 வருஷம் கூட இருந்த? 1 வருஷத்துல 3 முறை ஜெயில இருந்த நீ. 1 வருஷம் பொந்து போச்சு, ஒரு குழந்தை பொந்து போச்சுன்னு வச்சுக்க. ஆம்பியாங்கிற அப்படி ரோட்டுக்கா போக கூடாது. மாமா குழந்தை சாக்கு விட்டு பொட்ட ஐயா போறவா என் வீட்டுல அதெல்லாம் நடக்காது. ஏன்னா கிளறாத வாய. சரி, இருவரும் நான் 10 பெற்று 16 செல்வங்களை பெற்று பெரு வாழ் வாழ வேண்டும். நீடு வரைக்கும் சீக்கிரம் பாதி பண்ணிட்டு வாங்க. அதனே வாழும். பாலு பீவ் ரெடியா பாலு பெட்டுக்கு வடுகிறீங்க பாரு. அங்க பேனு வச்சு வந்துக்கிறேன். பேனு உன்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் ஆவலாக காத்துக்கொண்டிருக்கிறேன். ஏன் தெரிகிறதா? திருமணம் ஆகாத நிலையை உன்னுடைய முகத்தை பார்த்து அழகை பார்த்து நான் மறந்துவிட்டேன். உன் அழகிலே மறந்துவிட்டேன். அதனால்தான் எனக்கு நீ எத்தனை கொடுமைகள் செய்திருக்கான். ஆனா அதையெல்லாம் நான் மறந்துவிட்டு உன் அழகை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன். இருந்தாலும் அப்போது உன் கைக்கு நான் மாண்பை வைத்திருக்கிறேன். முகமானது இதை விட இன்னும் பிரகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உன் முகத்தை பார்ப்பதற்கு அவளோடு காத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். அப்படியா? உன்னுடைய மனைவி முகத்தை பார்ப்பதற்கு எதற்காக நீ கேட்க வேண்டும்? திருமணம் உனக்கும் எனக்கும் திருமணம் ஆகாத போது உன்னுடைய முகம் எப்படி இருக்க தெரியுமா? 16 கண்கள் வேண்டும், சிலை போல இருந்தாய். ஆனால் இப்போது அதற்காகத்தான் உன் முகத்தை நான் பார்ப்பதற்கு ஆவத்துக் கொண்டிருக்கிறேன். பார்க்கலாமா? என்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய், மறந்து விட்டாயா? மனைவி, என்ன உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆமா, இன்பத்தில துன்பத்தில உடல் நலத்தில நோயிலும் நான் உனக்கு பிரம்மாணிக்கமாக என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் என்னை விட்டு போகவும் மாட்டீர்கள் அல்லவா? என்ன மனைவி, வார்த்தை ஒரு மாதிரியாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ எந்த நிலைமையில் இருக்க போகிறாய்? அழகாக இருக்க போகிறார், அருமையாக இருக்க போகிறார். உன் முகத்தை நான் பார்ப்பதற்கு ஆவலாக காத்து. அப்படி என்றால் என் முகத்திலே பார்க்க போறீர்கள். உண்மைதான். அத்தா 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 என்னுடைய மனைவி எங்க மனைவி எங்க? உனக்கு என்னடி உனக்கு என்ன வேண்டும்? என்னை பார்த்து யார் என்று கேட்கிறாயா? இவ்வளவு நேரம் என்னோடு தான் பேசிக் கொண்டிருந்தாய் அல்லவா? நீ தாரை கட்டிய மனைவிடத்தில் பேசிவிட்டு என்னை யார் என்று கேட்கிறாயே? நான் உன்னோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஆமாங்க. மலர்விழி நான் பேசிக் கொண்டிருந்தேன். அத்தா, உனக்கு என்ன வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் என் மனைவி எங்க வைத்திருக்கிறேன்? முடியுமா முடியாதா? நான் சொல்வதை கேளுங்கள் அத்தா.
அத்தா உன்னுடைய மனைவிதான் அத்தானா? உன்னுடைய மனைவிதான் வாவி அத்தா. உன் முகத்தை இப்ப திரும்பி பாரு, என்னுடைய முகத்தை பாரு, உன்னுடைய முகத்தை பாரு. நீ எனக்கு மனைவி, நான் உனக்கு அத்தா. அவசரமாக மாலையை மாற்ற வேண்டும், திருமணம் சீக்கிரமாக நடக்க வேண்டும். நீங்கள் தான் உரைத்தீர்கள்லவா? என் கழுத்திலே மாலையை போட்டீங்களே, இதுவும் மறந்து போயிட்டீர்களா? மனைவி மனைவிக்குத்தான் கொடுத்தேன், நான் அவளிடத்தான் சொல்லிவிட்டேன். வாங்கி வந்து என் மனைவி மனைவி என்று வைத்திருக்கிறேன். எத்தனை முறை எடுத்து உரைத்தாலும் நான் தான் உன்னுடைய மனைவி. நான் என்ன செய்வேன்? என் கணவர் என்னை பற்றி புரிந்துவிட்டு எப்பொழுது நடக்க போகிறாரே தெரியவில்லையே. எத்தனை முறை சொன்னாலும் உன் மனைவி என்று கேட்க மாட்டீர்களா? இந்த முகத்துக்கும் என்னுடைய முகத்துக்கும் பார்த்தாயா? நீ என்னுடைய மனைவியா? பாவி, என்ன இது அலங்கோலமாக இருக்கிறாய்? என்னுடைய மனைவி மனைவிக்குத்தான் நான் மாலையிட்டேன். ஐயோ, உன்னுடைய மனைவிதான். உன்னுடைய அன்புள்ள தாய் கூடவே என்னை பாருங்க. அவளுக்கு நின்ற தெய்வம்
எத்தனை முறை கேட்டாலும் நான் தான் உன்னுடைய மனைவிதான். என்னுடைய மனைவி நீதான் நீதான் என்று அழைக்கின்றார். என்ன மாப்ள? பாவம் செய்தேன். ஏன் என்னாச்சு? மாமா என்ன? உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். என்னய்யா இது? நான் ஒரு அனாதை என்று சொன்னேன். எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் எனக்கு ஒருவரும் கிடையாது. உண்மை. ஆனால் உன் மகளை நான் மனதோடு ஏற்றுக்கொண்டேன். நானா விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொடுத்தார். ஆனால் உன்னுடைய மகளுடைய முகத்தை நீ பார்த்தாயா? நானா விருப்பப்பட்டுதானே என் மகளை உனக்கு கொடுத்தேன். கொடுத்தாய் அல்லவா? ஆமா. இருந்தாலும் உன்னுடைய மகளுடைய முகத்தை நீ பார்த்தாயா? என்னய்யா இது? குழந்தை பிராயத்தில் இருந்து இதுவரையில் திருமணமாகும் நேரம் வரையில் நான் பார்க்காம யாரு? மாமா, எனக்கு திருமணம் ஆகாத முன்ன உன் மகளை பார்த்திருப்பான். உண்மையாக நான் அவனை தொட்டு தாலி கட்டிய நேரத்தில் இருந்து உன்னுடைய மகளுடைய முகத்தை நீ பார்த்தாயா? பார்த்தனே. பார்த்தாயா? பார்த்தேன். இப்போது பாருங்கள். எங்கே? இவள் யார் என்று பாருங்கள். இந்த பாவி நிலைமையை பாருங்களப்பா. நீ பெற்றெடுத்த மகள் நிலைமையை பாருங்களப்பா. இந்த பாவிக்கு வந்த சோதனையை பாருங்களப்பா. நான் பெற்றெடுத்த மகளா? மலர்மொழி நீயா? யார் சொன்னது? இத பாரு. என்ன நான் இந்த இழுக்க வாயிலா? நான் பெற்றெடுத்த மலர்மொழி எப்படி இருப்பார்? பார்க்க பையனாக கண்டேண்டும் அவளை போல அழகான பெண் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட மகள் என்னுடைய மகள். அப்படி அழகிய உருவான நான் பார் என்னுடைய மகள் நீ என்றால் நீ நினைத்த போல இருப்பவள்தான் நான். என் தொழிலை எப்படி மாறிவிட்டது? நான் என்ன எடுத்து உழைத்தாலும் நம்ப மாட்டேன். தாலி கட்டிய கணவனும் நம்ப முடியாது. இல்லை நிறுத்து. என் மகள் நீ இல்லை. அப்பா, என்ன பொண்ணு வேண்டுமா, பொருள் வேண்டுமா, என்ன வேண்டும் கேள். நீ யாரு? அம்பி சொல். நான் உன்னுடைய மகன் அம்மா. எனக்கு எதுவும் தேவையில்லைப்பா. என்ன மகளாக ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும் அப்பா. உன்னை மகளாக? ஆமாப்பா. ஆமாப்பா. அடி என்று சொன்னாய்.
நான் மலரா மலரெடுத்து பாதத்திலே நான் பூதத்திலே பாதமலை வணங்கிடுவேனே அப்பாவி இடமெல்லாம் காத்திடுவாயே ஏ அப்பாவி இடமெல்லாம் தொடர்ந்திடுவாயே அடிக்கவும் மனசு வரல. சாரி, நீ உரைப்பதை போன்று என்னுடைய மகள் நீ. என் மகள் மலர் விழி நீ. சரி, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என் மகள் மலர் விழி நீ என்றால் இந்த தொழில்நோய் எப்படி வந்தது? அப்பா சொல்லு அப்பா சொல்லு வேணாம்பா சொல்லு வேணாம்பா. அதை நான் சொல்ல கூடாதப்பா. அதை நான் உன்னிடத்தில் சொல்லுவேன். வாங்கப்பா. ஏன் சொல்லக்கூடாது? வாங்கப்பா. ஏன் சொல்லக்கூடாது? சொல்ல முடியாது. இத பாரு, பெற்றெடுத்த தந்தையிடம் உண்மையை சொல்ல வேண்டாம் என்று மறுக்கிறாள். ஆனால் நீ என் மகள் அல்ல. போ, எங்கையாகில போ. எத்தனை ஏரி, கிணறு எங்கனா விழுந்து செத்து போடி. யாரும் நம்ப மாட்டேங்கிறார்களே. என் கணவரும் நம்ப மாட்டேன் சென்று விட்டாரு. என்னை பெற்றெடுத்த தந்தையும் உங்களுடைய மகளில் என்று போய்விட்டாரு. அப்பா, தாய் போன பிறகு நான் உன்னையை நம்பிக்கொண்டிருந்தேனே. என் தகப்பனை நான் நம்பிக்கொண்டிருந்தேனே. என்னை விட்டு போய்விட்டு